ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு டேல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஐ பேங்க் ஆஃபீஸஸ்க்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் இதனால மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸஸ்க்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத ஒன் பை ஒன் அது பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன் கிரேட் பி அந்த செக்ஷனில் நம்மளுக்கு வந்து இந்த ஆஃபீஸஸ்க்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி லிஸ்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு போட்டுட்டு டோட்டலாக ஒரு கேட்டகரிக்கும் ஜென்ரலுக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ்லேயே வந்து 3 வகையாக இருக்குது. ஸோ ஜென்ரல், டிப்பர், டிஎஸ்எம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் அவங்க கேட்டகரிக்கு செப்பரேட் அந்த வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் விண்டோ, அதாவது எப்போ இந்த ஆன்லைன் சப்மிஷன் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரம்பிச்சது செப்டம்பர் 10 லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 6 மணி வரைக்கும். இதில் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பியில் ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் 18, ஃபேஸ் 2ல் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 6 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பியில் டிஇபிஆர் அந்த செக்ஷனில் ஃபேஸ் 1 வந்து அக்டோபர் 19 ஃபேஸ் 2 வந்து டிசம்பர் 7 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பியில் டிஎஸ்ஐஎம் அதில் வந்து ஃபேஸ் 1 அக்டோபர் 19 ஃபேஸ் 2 வந்து டிசம்பர் 7 அப்படின்னு சொல்லி அதுக்கான டேட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் வந்து 21 வயசு வந்து கண்டிப்பாக அட்டைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 30 வயசு மிகாமல் இருக்கணும். அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமமாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கிராஜுவேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஈக்குவலன்ட் டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். வித் மினிமம் 60% மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக சேர்த்து 60% இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிஇபிஆர் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ எம்எஸ்சி இன் எக்கனாமிக்ஸ் ஆர் எம்ஏ எம்எஸ்சி இன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆர் அது மேலே இருக்கிறது இல்லை அப்படின்னா எம்ஏ எம்எஸ்சியில் ஃபினான்ஸு, மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், பேங்கிங், பிஸ்னஸ் ஃபினான்ஸ், ட்ரேட் ஃபைனான்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபார் ஏ அண்ட் பி மினிமம் 55% மார்க்காச்சு இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் அ ரெக்கக்னைஸ்டு இந்தியன் ஆர் ஃபாரின் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஐஎம்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இருக்கணும் வித் மினிமம் 55% மார்க் எல்லா செமஸ்டர்லையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதிலே வந்து பி இருக்குது, சி இருக்குது. ஓகேவா, மினிமமாக எவ்வளோ குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 55 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் எங்கே இந்தியன் ஆர் ஃபாரின் யூனிவர்சிட்டிலையும் முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் டிகிரி வித் மினிமம் 55%. இதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் சைடும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர் பேச்சுலர் டிகிரி வித் மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். எதில் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அந்த மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாமே. ஓகே, இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன், எப்படி நம்ம செலெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதேமாதிரி ஃபேஸ் 2 அப்புறமா என்னது இன்டர்வியூ. இது 3 முடிச்சது என்ன பண்ணலாம், நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணலாம். அஃபீஷியல் வெப்சைட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாவும் 18% ஜிஎஸ்டியும் வந்து பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம்
850 ரூபாவும் 18% ஜிஎஸ்டியும். ஓகேங்களா. அதுவே பேங்க் ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பைசா இல்லை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பேசிக்கே வந்து 78,000லேருந்து 450 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பே ஸ்கேலில் என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டோட்டலாக எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா 1 lakh கிட்ட வரும். அப்ளிகேஷன் எந்த மோடில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன். அதுக்கான வெப்சைட்டை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் இல்லாமல் வேறு எதாவது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 10 ஓகே. சரி, அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன வேணும் என்கிட்ட அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் வேணும் இந்த சைஸில் 4.5லேருந்து 3.5. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் பிளாக் இங்கில் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வேணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து அதில் எழுதி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகே. சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் வந்து கீழே கொடுத்ததை எழுதியிருக்கணும். ஓகேங்களா. இது ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து அஃபிஷியல் லிங்க். ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, அதேமாதிரி அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணுறதோட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ என்ன அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சேமாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் க்ளோஸ் மாதிரியே தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. இதுதான் வந்து அந்த போஸ்டிங்ஸ்க்கான ஹோம் பேஜ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். இல்லை ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ போனீங்க அப்படின்னா இந்தமாரி வந்து ஒரு பேஜ் காமிக்கும். ஸோ இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பேசிக்கான அந்த ஸ்டெப்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேமு, உங்கள் அப்பா பேர், உங்கள் அட்ரெஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேமு 1 டைம் கொடுக்கணும், அதை கன்ஃபார்மும் பண்ணணும். அதேமாதிரி மிடில் நேமு கன்ஃபார்ம் கொடுக்கணும். லாஸ்ட் நேம் இருந்தால் லாஸ்ட் நேமும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளோட நேம் வந்து அழகாக ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக இது வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. அதேமாதிரி இமெயில் ஐடி அதையும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கோடு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்புக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், செப்பரேட் வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.